ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரியக்குடியில் காதலித்து 5 ஆண்டுகள் ஒன்றாக இருந்துவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்யவிருந்த காதலனின் திருமணத்தை காதலி தடுத்து நிறுத்தியுள்ளார். மீனாட்சி என்ற அந்த பெண்ணும் வெற்றியூரைச் சேர்ந்த பெரியசாமி என்பவரும் காதலித்து வந்த நிலையில் காதலை ஏற்றுக்கொள்ளாத பெரியசாமி குடும்பத்தினர் அவருக்கு வேறொரு பெண்ணை பார்த்து திருமணமும் நிச்சயம் செய்துள்ளனர். இதனை அறிந்த மீனாட்சி பெரியசாமி தன்னுடன் நெருக்கமாக இருந்த போட்டோக்களை பெண் வீட்டாரிடம் காண்பித்து திருமணத்தை தடுத்து நிறுத்தியுள்ளார். நான் அக்கா ஊர் கல்லல் பக்கத்தில் வெற்றியூர்னு ஒரு ஊர், அங்கே தான் அக்காவை கல்யாணம் கொடுத்துருக்கோம். அங்கே சத்யாங்கிற ஒரு பையனை நான் 5 வருஷமாக விரும்பிக்கிட்டு இருந்தோம். விரும்பினது போக சென்னையில் 1-2 பேரும் 5 வருஷமாக வாழ்ந்துட்டு தான் இருந்தோம் கணவன் முன்னாடியாகவே. அப்புறம் என்கிட்ட இப்போ போன மாதம் 15ஆம் தேதி போல் சென்னையிலேருந்து கிளம்பும்போது வீட்டில் பொண்ணு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அதை நான் கேன்சல் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு கிளம்பி 16ஆம் தேதி இங்கே வந்தார். வந்துட்டு என்ன மெசேஜே பண்ணல, என்னாச்சு ஏதாச்சும் நான் கேட்கும்போது எனக்கே தெரியாமல் பத்திரிக்கையெல்லாம் அடித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் உடனே கிளம்பி ஓடி இங்கே அவங்க வீட்டில் என்னென்னமோ கேட்டு பேசி விசாரித்து பார்த்தோம். என்னை அடித்து இது பண்ணிட்டாங்க. உனக்கு காசு வேணாலும் தர்றோம், நீ விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எனக்கு என்னோட கணவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் போராடினேன். கடைசியாக ராலிமலையில் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம். அப்போ நீங்கள் பொண்ணோட வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போய் தெரியப்படுத்திருங்க, நியூஸ் பேப்பர் மூலியமாகவோ மீடியா மூலியமாகவோ தெரியப்படுத்திருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் என்னோட தம்பி விவேகானந்தனும் 2 பேரும் சேர்ந்து எப்படியோ கண்டுபிடிச்சி பொண்ணு வீட்டில் போய் சொல்லிட்டோம், கல்யாணத்தையும் நிறுத்திட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் அவங்க கூட சேர்ந்து பேசுகிறதுக்காக நிறையா ட்ரை பண்ணோம். ஆனால் அவங்களால பேசவே முடியலை. ஒழிச்சு வச்சுக்கிட்டு உதயங்கின்றவரும் சுதர்ஷன்கிறவரும் ஒழிச்சு வச்சுக்கிட்டு எங்களை ரொம்ப கேம் ஆட ஆரம்பித்தாங்க. என்னால் அந்த சோகத்தை தாங்கிக்க முடியல. சங்கு உதயகுமாரும் சுதாகருங்கிறவரும் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. என்னால் அந்த சோகத்தை தாங்க முடியாமல் நான் அவங்க வீட்டு முன்னாடியே நான் ஒரு நாள் போயிட்டு 30ஆம் தேதி காலையில் போயிட்டு அவங்க வீட்டு முன்னாடியே நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன். அதிகமான மாத்திரைகளை உட்கொண்டு கடைசியில் பார்த்தா சிவகங்கை ஹாஸ்பிட்டல்லேருந்து நேற்று தான் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வந்துட்டு அப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆளுங்களை பேசி வச்சு நான் தேவக்கோட்டை மகளிர் ஸ்டேஷனுக்கு இப்போதைக்கு அம்மா நல்ல ஒரு சீதாலட்சுமிங்கிற மேடம் எனக்கு நல்ல ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. நீனும் அவரும் கணவன் மனைவி தான், இப்போதைக்கு பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பதிலை எனக்கு சொன்னாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி இருந்து எங்களை ரொம்ப ஓட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே இந்த சங்கு உதயகுமார் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இப்போதைக்கு நாங்கள் 2 பேருமே இப்போதைக்கு பிரிஞ்சிருக்கோம், கணவன் மனைவி தான் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் பெட்டிஷன் எழுதிக்கிட்டோம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.